கெட்ட பேரு வருமானா கண்டிப்பா வராது. அப்பேற்பட்ட நேரம் தம்பியாக இதனுடைய பலாபலன் 36 மட்டும் இருக்காது. 36 வயசு வரை அது வந்து பெரிய ஆளா வந்துடும். மாட்டார் போட்டு மோட்டு வலிட்டு கொண்டவன் ஆண்டவன் காட்சி அரிசிக்கு வழி காட்டுவானா. நாளை ஒரு காலத்துல நமக்கு நல்ல பேர் வருமா, இன்னாரு பிள்ளையாச்சு இன்னாரு பேர பிள்ளை இப்படி செஞ்சது அப்படின்ற அட்டகாசம் இல்லாத இருக்குமா, அது மட்டும் போடுமா. அப்பேற்பட்ட புண்ணிய தம்பிக்கு 36 மட்டும் நல்ல அமைப்பு மாட்டான். இப்போ ஒரு 10 நாளா கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிறான். அவனா பண்றான். பள்ளிக்கூடம் போக முடியல. ஒரு இது மாரி அவன் சேட்டை பண்ணு. புரட்டாசி மாசம் 22ஆம் தேதி ராஜ்கீது வந்தானே இவன் சரி 32 நாள் ஆச்சு இன்னைக்கு. 32 நாள் அதான் வந்து 32 நாளா சேட்டை. ஆமா, மார்கழி மாசம் 28ஆம் தேதி கூட அது பூர்த்தி ஆகும். அதுக்கு மேல அவன் வேலை செய்வான், அவனா போவான், அவனா பண்ணுவான். நீ சொல்ல வேண்டிய அவசியம். 3000 தலைகட்டுல நாமளும் குழப்பத்தான் வளர்த்து வச்சிருக்கோம். அடையாளம் தெரியாத போல அங்கிட்டு பழத்துல போய் ரோட்டையை போனா எல்லாரும் மாமாவுக்கு சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி ஆளு இந்த மாதிரி சேட்டை இன்னைக்கு 32 நாளா பண்றோம். நேரம் அவ்வளவு இருக்கிறதுல முடியும். அப்பேற்பட்ட நேரம் மார்கழி மாசம் 28ஆம் தேதி ஒரு விதமான மாற்றம் நீ ஒன்னும் பெசை வழியார அவன் தங்கமான ஆள். அப்பேற்பட்ட யோகம் இருக்கிறதுனால பெற்றவங்களுக்கு குறிச்சு சொல்லுவான், எம்மா இப்படிதான் நடக்கும், எப்பா அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஆளு இந்த கிரகம் வக்கரம் பிள்ளைக்கு போறாரு. அதாவது வந்து பறையும் பாப்பானும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அவன் எட்டப்படான்னு சொல்றான்னா 5000 ரூபாய் மனுஷன்னு நினைச்சிருவாங்க கொஞ்சம் ஜாதிக்காரன். அந்த மாதிரி ஆளு ஒன்னா கொடுத்தாங்க. 32 நாளா இப்படிதான் இருக்கு. நீ ஒன்னும் பேச வேண்டியதாரு. தம்பி ஒழுங்கா ஆயிடுவான். மார்கழி மாசம் 28ஆம் தேதி வந்து சேட்டை சாட்டுவான். அவன் மாசமே கிடையாது. ஏன் பண்றான்னா கிரக சூழ்நிலையுடைய கணக்கு. இப்ப 12, 11, 10 குரு 10 கொண்டுட்டான அவன் பண்ற சேட்டை நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் வரும். அவன் பண்ற சேட்டை அவன் புத்திய நல்லா இருக்கு, நம்ம பாக்குறவங்களுக்கு நல்லா என்ன பண்றது. ஆமா, குரு பட்டல ஈஸ்வர குரு பிரம்ம பைத்தியம் போடாது. சாயங்காலம் கழிச்சு பார்த்தா ஏதோ சரி ஏதோ ஒன்றுட்டு இட்டும் போய் சாமியார் வீட்டில் பாடம் போட்டு சாயங்காலம் கழிச்சு எதோ சரி பூ பேய் பிடிச்சி அது கிணறு வருது அது வருதுன்னா இட்டும் போய் சாயங்காலம் கழிச்சு எங்க இட்டும் போய் பார்க்குறோம். அப்பயும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு செலவு பண்றேன். என்ன செலவு பண்றேன்னு கேட்டா தம்பிய பொறுமையா வர ஆக வந்து என்னைக்கு பண்ணாலும் அதை பற்றி பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும். சிதம்பரம் காலி கோயிலுக்கு வரணும். அந்த சேட்டை அவனுக்கு வரும். வேற ஒன்னும் பிள்ளைக்கு பண்ணிடக்கூடாது. மந்திரம் தந்திரம் சீட்டு அது இது எவன் எதை சொன்னாலும் கேட்கவே கூடாது, செய்யவும் கூடாது. அதனால தம்பி கொண்டு அவனை வீட்டுலயே போயிட்டு கோயில காமிச்சு நீயே கூட போய் வாடான்னு சொல்லு. இல்ல 2 பேரும் போய் கூட காமிச்சு தம்பிய கிட்ட இட்டு போய் தேங்காய் பழம் பூ கற்பூரம் வெத்தலை பாக்கு இது வரைக்கும் வாங்கிக்க. ஒரு 5 எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிக்க. அங்க சாமி எதிரில் வச்சு படாது. விபூதி சகப்பு அந்த 5 எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து சாமியா வீட்டுல வை. நீ வேற ஒண்ணும் பண்ணுவான். சேட்டை சரியா வேற எதுவுமே பிள்ளைக்கு பண்ணக்கூடாது. ஆமா, சென்னைக்கு போலாங்க. நீ எப்ப வேணாலும் போகலாம். அந்த கோயிலுக்கு உகந்த நாள். அந்த கோயிலுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் போலாம். அடுத்த வாரம் கண்டிப்பா அடுத்த வாரம் போறேன். அப்போ ஒரு நாளா ஓடினே இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போகலாம். ராகு காலத்துல போட்டியாகும். அன்னைக்கு போன சத்தம் ஞாயிற்றுக்கிழமை போன சத்தம் 5 எலும்பு நான் எழுதி தரேன். நான் பின்னாடி எழுதி தரேன். அதை விட்டு வாங்கிப்போம். வேற எதுவும் பண்ண சொன்னது பூரா கரெக்டா இருந்தான். இதே மாதிரி
ஆண்டிக்கு போனாங்க. ஒரு சோசிக்காரு, கிளி சோசிக்காருகிட்ட சும்மா சோசி பார்க்க உட்காந்தாங்க. அப்படியே இது மாரி என்ன சொன்னோன்னே அதே சின்ன அப்படியே பெத்த மாரி அதே சிந்தனையிலே இருக்கிறான் இன்னமும். அந்த மாதிரி சேர்த்துக்கெல்லாம் போகக்கூடாது. இவங்க போய் அந்த ஜோசி இந்த ஜோசி ஒரு பாண்டிக்கு போனோம். கொஞ்ச நாளாவே என்ன வந்து கல்லு என் மேல அந்த கல்லு ஒண்ணு வந்து அந்த கஞ்சால வெக்கி கிணவு வந்துட்டான். எனக்கு கல்லு வந்து சொல்லல என்கிட்ட. எனக்கு மண்டியில அடிப்படைனா எம்மா எனக்கு அம்மா கஞ்சால வெட்டாம உனக்கு கல்லு ஒரு மாதிரி மரத்து மேல இருந்து இறங்கி வராங்க எனக்கு சொல்றான். எல்லா பொங்கலையும் எனக்கு சேர்த்து நான் சொல்றான். கிணவுல எல்லாம் ஒண்ணுமே தூக்கி விடல. எல்லாம் பண்ணது சேர்த்து அதிகமா பண்ணி இருக்கிறதே தோணல. இவரு திட்டாரு. நான் யாருக்காக நான் தூங்குறதே இல்ல. நைட்ல தூக்கமே இல்ல. அவனுக்கு நைட்டு 1 மணிக்கு இறந்தோம். எனக்கு தூக்கமே தூங்கவே விட விட தூங்கலாம். அப்படியே உட்காந்து அது மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இதுல காட்சியில ஒரு 30 அண்ணாண்ட பாக்குற காலத்துல கிட்டத்தட்ட எப்படி வந்தாலும் இதுல 30 வந்து 5 நாள் 25 அதுல வந்து கிட்டத்தட்ட 28 8 7 15 இன்னும் 45 நாள் இருக்கு. இப்படிதான் இருக்கும். நீ என்ன மண்டலம் பண்ணாலும் எவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணாலும் கூட முக்கியமான இப்படியேதான் இருக்கும். ஆனால் வேற ஏதாவது கெடுதல் வந்துருமான்னா அது வராது. 199 ஒன்று வராது. இப்போ கரகரீதி பாக்குற காலத்துல வந்து ராஜா 10 இருக்கிறனால பிரம்ம பைத்தியம் ஈஸ்வரி குடிச்சது ஈஸ்வரனை குடிச்சது ஈஸ்வரன் 2 பேரும் பிரம்ம பைத்தியம். அவனை குடிச்ச சேர்த்த நம்மளையும் குடிச்சினாரு. என்ன பண்ணும்? திட்டமான தமிழ் இருப்பியா போயிட்டு நாளும் கல்வி சுமந்து பிள்ளைய காப்பு பண்ண படிக்க வச்சோம். இருக்கக்கூடிய நீ ஒண்ணு வெசனப்பட வேண்டிய அவசியம். அந்த மாதிரி தம்பிக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணாக்கியாச்சு மற்றவங்களாச்சு ஐயா பிள்ளையாச்சு அப்படி ஏதாவது தப்பு அதுவும் பண்ண மாட்டேன். அதனால எங்களுக்கு இப்ப ஒண்ணும் புரியல. அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். சேட்டை பண்ற வேலையை தவிர தம்பி அந்த மாதிரி சேட்டைக்கு போறோம்னா அங்க போக மாட்டோம். அப்பேற்பட்ட நேரம் தான் ஜாதக பலன் மேசத்தான் ஞானத்துக்கு பாய்ச்சாரு எப்பா இப்படிதான் பண்ணணும் சொல்ற ஆளே இப்படி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஆள். அதனால இருக்கக்கூடிய சேட்டை இருக்கக்கூடிய தத்துவம் அப்படிலாம் வரும். சரியா போயிடும். அதுக்கு மேற்பட்டு பிள்ளைக்கு அப்பேற்பட்ட நேரமா தனித்தாரு கிட்டத்தட்ட எப்படி வந்தாலும் ஆகும். கிரகச்சாரத்தை பாக்குற காலத்துல 20 வயசு வந்து 3வது மாசம் ஆச்சு 20 ஆரம்பிச்சேன். 3 மாசம் ஆச்சு 20 ஆரம்பிச்சு. ஆமா 7/12 2012 இதுல 10 அதுல 10 20 அந்த மாதிரி நேரம் நடக்கும். அதுதான் இவனுக்கு அந்த சேட்டை வந்ததே காரணம். சரியாயிடும். சரி அப்புறம் ஏதாவது வேலை கிடைக்குமா? ஏதாவது கல்யாணத்துல ஏதாவது போய் வீடு வருமா? அலைய விடுவானா? கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 7ஆம் ஆண்டியார் உபகாரப்படி பொண்ணு இருக்குமான்னு பாக்கணும். அதெல்லாம் இருக்கான்னு தானே இப்ப கேட்டாராம். பின்னாடி என்ன பண்ணுவ? அவனுக்கு ஒரு விதமான அசம்பாவிதம் வராது. கேட்டு தெரிஞ்சு இருக்கக்கூடிய கரெக்டான பிரகாரம் 23 வயசு வந்தா கல்யாணம். அதுதான் சாதகம். அதை எதுக்கு பாக்குறாங்க? ஆளாயிட்டானே என்ன பண்ணுவானு எது பண்ணுவானு பயம் அதெல்லாம் கட்டுப்படுவான். 23 பாவம் 23 ஒரு ஆயிரத்தா 25 ஒரு ஆயிரத்தா 27 3 ஆயிரத்தா. ஆமா இதுல கல்யாணம் பண்ணுவோம் தம்பி. அது ஒண்ணு. 2வது பாக்குற காலத்துல இப்போ குரு சித்திரை மாசம் 9ஆம் தேதி வச்சு தம்பி குரு அதே இடத்துல இருக்காரு. அப்படின்னா செய்ய முடியாத தொழிலா மாற்றதான் ஒழுங்கா இருக்கும். நானும் ஒண்ணு மாற்றம் வர இடம் மாறாதவே இருக்கும் தம்பி இடத்துல. ஆனால் வேற இடம் மாறதா வயசுக்குள்ள எனக்கு காலம் மாட்டுக்காரப்புள்ளைய காலம் வரை கூடாது. இருக்கிற இடத்துலயே இருந்து அவசியம் இருக்காங்க. அவன் 10 ரூபாய் கல்வியா இடம் நல்ல இடம் போக்குவரத்து ஒழுங்கா இருக்கு. போற இடம் இருக்கட்டும். அதே போல அது இங்க பார்த்துக்கினே உச்சி வரத்துக்கு எதிர்பார்க்கணும். இங்க பார்த்துக்கினே உச்சி வரத்துக்கு
பார்க்கணும். அதுக்கு மேல தம்பி உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். கையெழுத்து போட்டு அவன் சம்பளம் வாங்குவான். மாற்றமே இருக்கு. அப்படிப்பட்ட பலன்